அழிச்சானே அணிலோடு அவன் தானே புலநாயகன். புது சிக்கல் இல்லாம ஒரு கூட்டம் நடக்காது. அவன் வந்தா சேமந்தவன். எல்லா கட்சியிலும் பிரச்சார கூட்டம் இல்ல பொதுக்குழு கூட்டம் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு பந்தல் போடுவாங்க, இல்ல சாப்பாடு போடுவாங்க. டிவி வச்சு என்ன நம்ம போடுவாங்க? மரத்தை வெட்டி போடுவாங்க. அப்படி இல்லையா டிரான்ஸ்ஃபார்ம் சுத்தி வேலி போடுவாங்க. அதுவும் இல்லையா கக்கூசு சுத்தி கான்கிரீட் போடுவாங்க. இதெல்லாம் புதுசா இருக்கு. என்னடா இதெல்லாம்? முடியல தலைவரே, முடியல. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரி எப்பயுமே நடந்ததில்லை, இனிமேல் நடக்காது. பாவம் அணிலங்க, நாளைக்கு எது மேல தாவுமோ? தலைவர் மாநாடு போயிட்டு இருக்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னா. டேய் ஒரு நிமிஷம் இருடா. என்னம்மா? சரி. ஹலோ. 14ஆம் நாள் தான் வச்சிருக்கோம். 14ஆம் நாள் தான் வச்சிருக்கோம். வந்துருங்க. கத்து எடுத்தவதா என்னையோ கத்து கொடுத்து புட்டா. எல்லா வண்டியா அமுக்குற ஆவல. ஐயோ, கைப்புள்ள அருவாளோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஆட்சி எவன் கையில இருந்தாலும் சிஎம் எங்க அண்ணன் தளபதி விஜய் தான்டா. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் நானே யோசிக்கிறேன். நான் அதிகமா பாட புஸ்தகத்தை படிச்சதை விட என் அண்ணன் தளபதி பத்தி தேடி 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 படிச்சதாண்டா அதிகம். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. செந்தில் பாலாஜி, யாரோ செந்தில் பாலாஜி. ஆமா, கரூர் வேணா உன் கோட்டையா இருக்கலாம், ஆனா எங்க அண்ணன் தளபதிக்கு தமிழ்நாடே கோட்டை. நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா. யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருச்சேன். கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் துக்க விசாரிக்க துப்பு இல்ல. தன்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்லிக்கிறவங்களுக்கு கூட வெளியில போய் அவங்க சிறைகளுக்கு மாலை போட முடியாம போட்டோக்கு மாலை போட்டுட்டு இருந்தாரு. இப்ப அதுவும் பண்ணாம ஏஐல எடிட் மூலமா மாலை போட்டுட்டு இருக்காரு. ஆனா யாராவது ஒருத்தவங்க வீட்டுல கல்யாணம், திருமண நிகழ்ச்சி, இந்த மாதிரி ஆடம்பரமான ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சாங்கன்னா ஆளா போய் நின்றுறாரு. இந்த கருமத்தை பண்றதுக்கு எதுக்கு அரசியலுக்கு வரணும்? இந்த மாதிரி எலைட் பண்ணையாரத்தன அரசியல் எல்லாம் உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்க விஜய். தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் உங்க எலெக்ஷன்ல ஓட ஓட விட்டு வரட்டுவாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு. என்னப்பா நிப்பீங்கல்ல? நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு. விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு. விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? தம்பி நான் சொல்றத கேளப்பா. தம்பி அழுகாத, தம்பி தம்பி அழுகாதீங்க தம்பி. அழுதாத தாங்காதப்பா. அப்புறம் நாலு சேர்ந்து அழுதுப்பா. அழுகாதப்பா. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. லூசு மாதிரி தெரிஞ்சா நான் எதுக்கு உங்களை லூசுக்கிறேன்? அவரோட நெருங்கி பழகியவன் என்ற முறையில சொல்றேன். அவர் வரதுக்கான ஒரே நோக்கம், நம்ம தலைவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு? பணத்துக்காகவா? ஆமா. பதவிக்காகவா? ஆமா. இல்ல புகழுக்காகவா? ஆமா.
என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அது அப்படிதான். நம்மளோட இதுல தளபதி தான். என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம 10th 10th தான் படிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் கருத்து எப்படி பதிவு பண்ண நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கூலுக்கு ஏன் போல நீங்க? ஸ்கூலா தளபதி பார்க்க வந்துட்டேன். எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு 10th-னா? 15 நேத்து தான் பிறந்த நாள். நேத்து தான் பிறந்தா 15 வயசுல யாருக்கு ஓட்டு போட முடியும்? தளபதி தானே. நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சு தானே பழக்கம். கேமரா ரோலிங். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம் மக்களே. தாய் மாமான்னு சொல்லி நம்பி வந்தவங்கள அம்போன்னு விட்டுட்டு கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக கிட்ட அடிமையான ஒரு கட்சியோட தலைவர் தான் இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட். திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் என் கண்ணில் உளறி கட்டுப்பாடு இல்லாத அணில்களுக்கு தலைவனா இருக்கிற விஜய் கிட்ட இங்க இருக்கிற மக்களுக்கு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ. தாவேக்கான கட்சி ஆரம்பிச்சு இப்படி பாஜக காலில் விளையாடுறதுக்கு முதல்லயே பாஜக சேர்ந்திருக்கலாமே. பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இப்படி அவசரப்பட்டு பாஜகவோட கைப்பாவையா மாறிட்டீங்களே. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். மேடைக்கு மேடை கொள்கை எதிரின்னு பேசிட்டு இப்ப கட்சியை பாஜக அடக வச்சிட்டீங்களே ப்ரோ. பாஜகவை கொள்கை எதிரின்னு கூவிட்டு இருந்தீங்களே, இப்ப கொள்கை எதிரி கூட மண்டி போடுற நிலைமை வந்துருச்சு. பெரியார் காமராசர் படத்தை தூக்கிட்டு சாவர்கர் கோல்வால்கர் படங்களை ஆபீஸ்ல வைக்க போறீங்களா ப்ரோ? குமார் அவசரப்பட்டிய அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, மக்களை நேசி, மக்களுக்காக சேவை செய். சரிப்பட்டு வர மாட்டோம். என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன், அசால்ட்டா விட்டு போவேன். சரி, நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது. இங்க வந்து நான் செத்தனா தெரியும் என் தலைவனுக்காக. என்னப்பா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்கள போய் இப்படி தற்கூரி கூட்டம்னு சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்துறீங்களே. அவங்க இப்பதான் வந்திருக்காங்க, இனிமே கத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ. அவங்க ஏன் தற்கூரி கூட்டம்னு சொல்றாங்க அப்படின்றத முழுசா பாருங்க. வேலை எனக்கு முக்கியம், எனக்கு தேவை என் தலைவன். இது நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. இவ்வளவு கிட்டத்துல தலைவனை பாப்பேன், அவர் குரலை கேட்பேன். எதுக்குன்னு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், போக நிறைய வரும். ஆனா அவங்க இனிமே தற்கூரி கூட்டம்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா பனையூர் பண்ணையாரின் கொத்தடிமைகள்னு சொல்லுங்க. எனக்கு வேலை முக்கியம் இல்ல, என் தலைவன் தான் முக்கியம், எனக்கு உயிரே முக்கியம் இல்ல, என் தலைவன் தான் முக்கியம்ன்றவங்க. எனக்கு எவன் ஆட்சிக்கு வந்தாலும் வேலைக்கு போனாதான் பொழைக்க முடியும்ன்றத மறந்துட்டு பேசுறவங்க எல்லாம் தற்கூரின்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க? இது என்ன வயசு பையனுக்கு? ஒரு வயசு குழந்தை கூட்டு வரலாமா? எங்க விஜய் பாக்குறதுக்கு குழந்தை வளர்த்துட்டு வரோம். நீங்க வாங்கம்மா விஜய் பாக்குறதுக்கு குழந்தை ஒரு வயசு குழந்தை பிறந்த குழந்தைய கூட வச்சு வரைக்கும் அது உரிமை இருக்கு. நான் கஷ்டப்படாம நான் பார்த்து அழைச்சு போவேன். எங்க விஜய் நான் பக்கம் எப்படி தாண்டி குடிச்சு என்ன மாதிரியான நிலைமையில போலீஸ்ட தடியடி வாங்கி அந்த இடத்துக்கு போனாங்க புதுச்சேரியிலன்றத நிறைய நியூஸ்ல நீங்க பாத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ஆல்ரெடி ஒரு 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பாத்துருக்கோம். அப்படி இருக்கிறப்ப ஒரு வயசு குழந்தைய தூக்கிட்டு போது இந்த தற்கொலை. உயிருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, அந்த பிள்ளையோட உயிருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ்மா இருக்கு? நீயே பெற்றிருந்தாலும் அந்த ரைட்ஸ் உனக்கு இல்ல. அந்த ஒரு வயசு பிள்ளைக்கு அங்க எங்க போறோம் எதுக்கு போறோம்னே தெரியாது. இப்படி எல்லாம் போய் இவங்க யார பார்க்க போறாங்க, யாரோட ஸ்பீச்ச பார்க்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர் என்ன பேசுறாருன்னு கேளுங்க. டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல, போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல. இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். புதுச்சேரியில ரேஷன் கடை இருக்கு இல்ல, இந்த ஃபேக்ட் செக்லாம் அதாவது ஒரு சைடு வச்சுக்கிறோம். அதாவது நிறைய பேர் வந்துட்டு பார்சியலா இருக்கு, அதாவது 2024 அப்புறம் பார்சியலா இருக்கு, ஸ்கூல்ல வச்செல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபேக்டுக்குள்ள எல்லாம் போறதுக்கு முன்னாடி இவர் பேசினதுல நிறைய ஃபிளா இருக்கு, அதையே பேசுவோம். சுற்றுலா தலமான புதுச்சேரியில பாத்ரூம் இல்ல, பார்க்கிங் வசதி இல்ல, அங்க வந்து ரேஷன் கடையே இல்ல அப்படின்னா யார கேள்வி கேட்கணும்? அந்த புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில சிஎம் இருக்கிறவர் தானே கேள்வி கேட்கணும். என்ஆர்சின்ற வார்த்தையே வாயில வரல. அந்த கட்சி பிஜேபி கூட கூட்டணியில இருக்கு. இதுவே தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது மட்டும் டிஎம்கே வாயில வருது. ஏன் அங்க போய் என்ஆர்சி சொல்லணும் தானே? ஓனர் கோச்சுக்குருவாரா? புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல.
மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம். அதுக்கு யார கேட்கணும்? இப்ப யூனியன் கவர்மெண்டா ஆட்சியில இருக்க பிஜேபியை கேட்கணும், அதோட கூட்டணியில இருக்கிற ஏஎன்ஆர்சியை கேட்கணும். ஏன் அவங்க கொடுக்கல, ஏன் இவங்க முயற்சி எடுக்கல, அதையும் வாய திறக்கல. அதுல ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, சொன்னார்ல இந்த சட்டசபையில தீர்மானம் இயற்றியும் கொடுக்கல அந்த பாண்டிச்சேரிக்கு தனி மாநிலம்னு. அந்த தீர்மானம் இயற்றினதுல முக்காவாசி எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் தான். அதை பத்தி வாய திறந்திருக்கணும் தானே. அது எப்படி நாங்க திறப்போம்? ஓனர் கோச்சுக்கு வரல. இதுல இன்னொரு பச்சையான கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட். பாண்டிச்சேரி போலீஸை பார்த்து தமிழ்நாடு போலீஸ் கத்துக்கணும். அது கேவலமான ஸ்டேட்மெண்ட் தப்பா சொல்லிட்டேன். உண்மை அதுதான், உண்மையிலே கத்துக்கிறோம். பாண்டிச்சேரி போலீஸ் மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா உங்களுக்கு ரோட் ஷோலாம் கொடுக்க முடியாது. வேணும்னா ஒரு இடம் தரோம், QR கோட் டோக்கன் வச்சுக்க, 5000 பேருக்கு மேல அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி 1000 பேருக்கு மேல உள்ள வரணும்னு நினைச்சவங்க லத்தியாலே குண்டிலே பழுக்க அடிச்சு ஓட விட்டு துரத்தி விட்டாங்களா. அந்த மாதிரி பண்ணியிருந்தா தமிழ்நாடு போலீஸ் கரெக்டா இருந்தது. உயிர் பலியும் ஆயிருந்திருக்காரு. பேசுறதுக்கு அலோவ் பண்ணியல்ல, அதே ஒரு பேசுறாரு. இப்ப இவங்களை போட்டு பொழந்துட்டு இல்ல, நான் டிஎம்கே கொத்தடிமைன்னு வந்துட்டாங்க. டேய், நீங்க தாண்டா பனையூர் பண்ணையோட கொத்தடிமைகள். அதுக்கு முன்னாடி உங்க அண்ணனே, நான் டிஎம்கேவோட கொத்தடிமைனா உங்க அண்ணன் பிஜேபியோட கொத்தடிமை தாண்டா.